டிஆர்ஆர் சார் வந்து குமுதமும் இல்லை ஒரு மெயின் மேகசினில் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. நான் தான் அந்த படத்தோட டைரக்டரு. ஆனால் நான் அந்த படத்தை நான் பார்க்கல. நான் வெறும் ஃப்ளெக்ஸ் தான் வந்து வினைல் போர்டை பார்த்தேன். அதில் தான் தெரியும் நான் பார்த்தேன் நான் டைரக்டர் இல்லைன்னு, வெறும் கதை வசனம் போட்டுருந்தாங்க. நான் சார் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரும் அந்த படத்தை நான் பார்க்கல. என்ன அதை படத்தை பார்க்க அனுமதிக்கலன்னு சொன்னாங்க. அது என்னென்னு எனக்கு தெரியாது. டிஆர் சாருக்கும் எனக்கும் ஒரு பந்தம் வந்து என்னென்னா, ஒரு கலைஞன் வந்து உருவாக்கின ஒரு கலைஞன் அந்த குழந்தைய தான் பெற்ற குழந்தைய தான் பார்க்க முடியாத மாதிரி ஒருத்தன் பண்ணியிருக்கானுங்களேன்னு சொல்லும்போது அந்த படத்து மேலேயும் எனக்கு ஒரு கோவம் வந்துருச்சு. இன்றைக்கி வரைக்கும் நான் சார் அந்த படத்தை பார்க்கல. தெரியாமல் டிஆர் சார் தெரியாமல் வந்து நான் ஒரு ரசிகன். நான் முதல் முறையாக அவர் பார்க்க போகிறது வந்து என்னென்னா, இது மாதிரி தான் இப்போ சொன்னாங்க இல்லையா, வந்து வாகினி ஷூவில் ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு, வந்து தாயின் சபதம்னு நினைக்கிறேன். ஸ்ரீவித்யா மேடத்தை வந்து நாங்கள் வந்து நான் மணிவண்ணன் சாரோட அசிஸ்டண்ட்டு. ஸ்ரீவித்யா மேடம் வந்து ஒரு 2 hours காலேஜ் போகணும், படம் முடிய போகுது. அவங்ககிட்ட சொன்னோன்னே இப்போ எல்லாம் பயப்படுற மாதிரி அந்த மாதிரி சொன்னாங்க. ஐயோ சார்கிட்டலாம் பேச முடியாதுன்னு. உடனே மணிவண்ணன் சார் சொன்னார், சார் டைரக்டர் போய் பார்த்து ஒரு 2 hours கேட்டு வாப்பான்னார். சரின்னு நானும் போனேன். சாதாரண மற்ற ஷூட்டிங்லாம் போகும்போது வழக்கமாக போவோம், அது மாதிரி நாங்களும் போனால் ஒரு ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. நான் அசிஸ்டண்டாக இருக்கும்போது இந்த மாதிரி எப்படின்னா, ஒரு ஷார்ட் ரெடியானு போய் கூப்பிடணும், கொஞ்சம் நேரம் கழிச்சு வருவாங்க, ரெடியா ஷார்ட் ரெடியாக கேள்ப்பா, ஷார்ட் ரெடியானு வருவாங்க. ஆனால் இங்கே போய் நான் கூப்பிட்றத போகிறேன், சார் ஷார்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. அங்கே முடிச்சதுலேருந்து ஆரம்பிக்கிறோம், அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. ஒருத்தர் யாரோ போய் உட்காந்துட்டாங்க. ஸ்ரீராஜேந்தர் வந்து எவ்வளோ இனிமையானவருங்கிறது அப்புறம். ஆனால் அங்கே சென்னை தமிழில் பேசினார் பாருங்க, மிரட்டு போயிட்டாங்க. ஏன்டா உன் மூஞ்சி அங்கே நிற்க முடியாது அவனால, வேற ஒருத்தர் நிற்க வச்சு உனக்கு லைட்டிங் பண்ணால் உன் மூஞ்சி சிவப்பு, அவன் மூஞ்சி கருப்பு, அவனுக்கு வந்து லைட்டிங் பார்த்தா எப்படி அவனுக்கு படத்தில் வரும், நில்றா நிற்க முடியாது அவனால அப்படின்னு ஒன்று அவன் பயந்துட்டு வந்தான் நிற்கிறான். அப்புறம் இன்னொரு வினோதம் என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு பார்த்தது ட்ராலி வந்து அப்படி போயிட்டு இருக்கும்போது ட்ராலியும் ரூமும் கலந்து போகுது. ஸ்ரீவித்யா மேடம் வந்து நின்றுருக்காங்க. போகும்போது ரெடி சொல்லிட்டு அப்படியே அது ஒரு ரீ ரெக்கார்டிங் வாயில் வாசிக்கிறாரு. பயங்கரமாக வாசிட்டு போகும்போது யாரோ ஒருத்தர் சிரிச்சிட்டான். ஐயோ அடுத்து கட் சொல்லிட்டு கத்தனாரு பாருங்க, யார் அந்த இதனால சொல்ல முடியாத வார்த்தைன்னு. நான் வந்து அங்கதான் இப்பதான் போய் கூப்பிடலான்னு போய் நின்று, எவனா முதல்ல வெளியே அனுப்பிடாமன்னாரு. இந்த வேலைக்கார மாதிரி தான் அந்த படத்துல வந்து வேலைக்கார மாதிரி ஓரமா நின்று இருக்கல, அப்படியே ஒதுங்கி பயமா நின்ட்டேன்.